ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஜன்ஸ்க்கு வந்து டிக்ஸ் வரும். அதாவது பேன் தொல்லை வரும் பிஜன்ஸுக்கு. அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இன்றைக்கி காட்ட போகிறேன் அவங்க வீடியோவில். இந்த பவுடர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நோடிக்ஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா வெட்டினரி மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். இதோட விலையும் வந்து கம்மி தான். இது ஆன்லைன்லேயுமே கிடைக்குது. இது நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி பிகினர்ஸுக்கு. புறா மேலே வந்து பவுட்ரு போட்டு விட்டிங்கனாலே 2 நாளில் வந்து டிக்ஸு, பேன் எல்லாமே செத்துரும். இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி பிஜன்ஸுக்கும் எந்த அஃபெக்ட்டுமே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு மெடிசனும் காட்டுறேன். அது நேம் வந்து பூடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட மெடிசனும் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பூடெக்ஸ் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இதை நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி புறாவை வந்து டிப் பண்ணணும். ஹெட்டு வந்து படக்கூடாது. டிப் பண்ணும்போது ஹெட்டு வந்து முழுங்கிடக்கூடாது. அதோட கண் பகுதி எதுவுமே படக்கூடாது. சப்போஸ் பட்டுச்சுன்னா இதோட கெமிக்கல் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி. கண் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது புறாக்கு. அதே மாதிரி புறா வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹார்டு தான். இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆளாக தான் வேணும். 2 ஆள் இருந்து பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து எல்லா வெட்டினரி மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். ஆன்லைன்லேயுமே கிடைக்கும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அவ்வளோவா வந்து ஹை ரேஞ்ச் கிடையாது. ரூ. 150 ரூ. 160 அதுக்குள்ளே தான் வரும். இது 2த்துல கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நோடிக்ஸ் பவுடரே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, சேஃப்டிக்கும் சரி நோடிக்ஸ் பவுடரே யூஸ் பண்ணலாம். இந்த பேன் தொல்லை இருக்கிற பிஜன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போயுமே சோகமாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கெல்லாம் வந்து பிஞ்சு போயிருக்கும். ரெக்கை வந்து ஆஃப் இருக்கும், ஆஃப் இருக்காது, ஆஃப் இருக்கும், ஆஃப் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பேன் தொல்லை இருக்கிற பிஜன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ரெக்கையை அடிச்சுக்கிட்டே இருக்கும். பேன் தொல்லை இருக்கிறனால உங்களுக்கு பிஜன்ஸ்க்கு வந்து நிறைய டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதோட ரத்தத்தை வந்து கண்டினியூஸாக இது வந்து பேன் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து பிஜனுக்கு கம்மியாகவே தான் இருக்கும். இந்த பேனை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிஜன்ஸ் வந்து ஒரு 90% ஆக்டிவாகிடும். முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிஜன்ஸ் எங்கேயாவது வெளியிலேருந்து எடுத்தாலுமே சரி, நீங்கள் புதுசாக வாங்கினாலும் சரி, இல்லை உங்ககிட்ட இருக்க பிஜன்ஸுக்குமே வந்து டிக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ரெக்கையை தூக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், சின்னதாக ஓடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை உடனே ட்ரை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.